அம்மாவுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அம்மாவுக்கு வந்து மோஷன் போகாது. அதுக்கப்புறம் ஒரு நிறைய பெயின்லாம் இருந்துச்சு. பேக் பெயின், அதுக்கப்புறம் காலில் எல்லாமே. சாரை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு செஷன் மொத்தம் 4 செஷன் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. 1 வீக்லேயே ஓரளவுக்கு அவங்களுக்கு மோஷன்லாம் போக ஆரம்பிச்சிட்டு பெயின்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செஷன், தேர்ட் செஷன் அப்படின்னு வரப்போ அது நல்லா ரெக்கவரி வந்து ஆணுச்சு. இது வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் ஒரு 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 1.5 வருஷம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் வந்து. நாங்கள் வந்து எங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம்ங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 6 மாதம் ஆச்சு என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப ரேரு அப்படின்னாங்க. இது வந்து ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஆப்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்படி பண்ணாலும் அது சரியாகுமா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஏஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால வந்து சர்ஜரியுமே வந்து பாசிட்டிவாகவும் இருக்குமா அப்படின்னு தெரியல. செலவும் நிறைய ஆகும், 5 lakhs அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். இந்தியன் மெடிசன், அலோபதி எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆனால் அது எதுவுமே க்யூர் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா க்யூர் ஆகிடுச்சு. அது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வித்தின் 1 வீக்லேயே மோஷன் போகுதுன்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி இவங்களை வந்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியல, அவங்கள எந்த மாதிரி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப இதாக இருந்துச்சு, க்யூர் ஆனிச்சு. அதுவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, சரியாச்சு. இன்னும் ஒரு செஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அப்போ ரொம்ப இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே எதுவுமே இருக்காதுங்க. சரிங்களா, அது அப்போது வர அந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது, ஃபுல்லாக சரியாகும். சரிங்களா, அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணுங்க போதும். சரிங்களா, ஓகேங்கம்மா. ஆமாங்க. சரிங்களா, சரிங்கம்மா. தேங்க்ஸ். என்ன பயிற்சி